இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியான காலாவதியான பொருளை நீங்க எப்படி வந்து விற்கலாம்? நீங்க செக் பண்ணலையா? இன்னைக்கு நேற்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இன்னி வரைக்கும் 2 பேதி ஆகிட்டு. எத்தனை அமைச்சர்களை மாத்தினாலும் ஊழலுக்கு ஓய்வில்லைங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பால்வளத்துறையோட ஆவின் டிபார்ட்மெண்ட் தான். ஆவடி நாசர், மனோ தங்கராஜ், ராஜகண்ணப்பன், மறுபடியும் மனோ தங்கராஜ், இப்படி ஒரே ஆட்சியில 4 தடவை அமைச்சர்கள் மாறின ஒரே டிபார்ட்மெண்ட் ஆவின் தான். அந்த ஆவின்ல முறைகேடுகளும் ஊழலும் தொடர்வதா புகார் வந்துட்டே இருக்கு. சென்னையில அரசு அலுவலகங்கள், உயரதிகாரிகள் இருக்கக்கூடிய எழிலகத்துல இருக்கும் ஆவின் பூத்ல மணிகண்டனும் அவரோட நண்பரும் மோர் வாங்கி குடிச்சிருக்காங்க. மோர் ரொம்ப புளிப்பா இருக்குதுன்னு பார்த்தா காலாவதியான பொருட்களை ஆவின்ல விற்பனை செஞ்சிருக்காங்க. இது தொடர்பா புகார் கொடுத்தும் இன்னும் முறையான நடவடிக்கை இல்லையாம். எழிலகத்தில் அமைந்துள்ள PWD பில்டிங் அமைந்துள்ள ஆவின் பாலகத்தில் மோர் வாங்கி சாப்பிட்டோம். அது சாப்பிட்ட பிறகு புளிப்புத்தன்மை இருந்ததை நாங்கள் உணர்ந்தோம். கவரை பிரித்து பார்த்ததில் அது காலாவதியான தேதியாக இருந்தது. இது சம்பந்தமாக அருகாமையில் உள்ள ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டேன். பிறகு உணவு பாதுகாப்பு துறையிலும் புகார் தெரிவித்தோம். ஆய்வு பண்ணாதான் பொதுமக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்றது நேரடியாக தெரிய வரும். பொதுமக்கள் நலனில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்.